அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது காமனான ஸ்வீட் ரெசிபி தான். சேமியா பாயாசம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்யலாம். முதல்ல பாலை கொதிக்க வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை கொதிக்க வச்சிடலாம். பால் கொதிக்கிற வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கீழே அடி பிடிக்காது. பால் கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸை 1/2 கப் சேர்த்துக்கலாம். 500 ml பாலுக்கு 1/2 கப் மிக்ஸ் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடணும். இடையில நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ்லேயே தேவையான அளவு சர்க்கரை, நட்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சேமியா நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கும். இதை சூடாகவே சர்வ் பண்ணிக்கலாம். ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஒருவேளை ஆறி போய் கெட்டியாயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு தடவை சூடு பண்ணும்போது சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது 2லேருந்து 3 பேருக்கு சர்வ் பண்ண கரெக்டாக இருக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 15 மினிட்ஸ்ல டேஸ்டியான சேமியா பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேர்ள்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.